நாம் விவாத மேடையில் இருவரும் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சொல்லுங்கள் மிஸ்டர் திரு சேட்டை ஆரம்பித்தார். நான் வேட்டை என்று கூறுவீர்கள் என்று நினைத்தேன். அதனால் எங்க அண்ணன் ஹீமன் அவர்களை பற்றி நான் கூற விரும்புகிறேன். அவர் மற்றவர்களைப் போல திரையுலகில் இருந்தும் வரவில்லை. திரையுலகத்திற்கே பெரிய நன்மைகளை செய்துவிட்டு வந்திருக்கிறார். எங்கள் அண்ணன் ஒருபொழுதும் பொய் கூறாதவர், ஒருபொழுதும் மேடையில் தப்பாக பேசாதவர், என்றும் மக்கள் பக்கம் நிற்பவர். ஒரு பிரச்சனை என்பதால் அவர்கள் விட்டு ஓடிவிட்டவர். எங்கள் அண்ணனார் தான் பிரச்சனை ஏற்படுத்தி விடுவார் என்பதை நான் இங்கு வன்மையாக சொல்லுகிறேன் அவர்களிடம். நாங்க போய் பேசுவோமா? நாங்க என்ன சார் போய் பேசுவோம்? அவங்க தான் சார் ஸ்டேஜ் போய் பேசுறாங்க. தமிழ் வருகிறதா பாத்தீங்களா? அவர்கள் வாயிலிருந்து சுத்தமாக தமிழ் வரவில்லை. அவர் எதுல பேசினா நான் பேசுறாருல என்ன பேசுறாங்கல்ல, அப்படியா இருங்க. நீங்க சொல்லுங்க. இவங்க சொன்னாங்க நம்ம கஜினி இருக்காருல்ல, இந்தியாவிலேயே அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அவரு கட்சிக்கு வந்து என்ன சொல்றாங்க, அவர்லாம் சூப்பர் ஸ்டார் இல்ல, நம்ம தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்றாங்க. மாத்தி யாரு பேசுறா? இவங்க தான் பேசுறாங்க. தம்பி அஜய் பற்றி தவறாக பேசுவதே இல்லை. அவர் எங்களுடைய தம்பி போன்றவர். அவருக்காக நாங்கள் என்றுமே குரல் கொடுப்போம். ஆனால் அவர் செய்யும் சில தவறுகள் இருக்கிறதா, கொள்கை ரீதியாகவும் கோட்பாடு ரீதியாகவும் நாங்கள் அவரை அப்படி உங்க தலைவருக்கு இவங்க என்ன பொருள் கொடுத்துட்டாங்க? இவங்க எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டாங்க. எங்க இதுக்கோ குரல் கொடுக்க மாட்டாங்க, பக்கத்துக்கோ குரல் கொடுக்க மாட்டாங்க. பெட்டியாருன்னா கொடுத்தாங்க. நான் வேட்டை நான் எங்க அண்ணன் ஹீமன் போல குரல் கொடுப்பேன். என்ன மக்களே, நான் கொடுப்பேன். நான் பொய் குரல் தாங்க கொடுப்பாங்க. பொய் எங்க போனாலும் பொய் குரல் தான். இருங்கள். நான் முன்பே பதிவு செய்தேன், எங்கள் அண்ணன் ஒருபொழுதும் பொய்யை கூறுவதில்லை, தவறாக பேசுவதில்லை என்பதை நான் கூறியிருக்கிறேன். அவரே நீங்க சொன்னா எப்படிங்க? உங்க அண்ணன் பொய் பேசுறாருங்க. எதை வைத்து பொய் என்று சொல்லுகிறார்? கேளுங்கள். அததாங்க சொன்னேன் நான் ஏற்கனவே. எங்க தம்பி வந்தா நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உங்களை எதிர்ப்போம் அப்படின்னாங்க. இப்போ பார்த்தா தம்பி எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவர் கூப்பிட்டதுக்கு போய் இவர் போல. ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, தென்மைதுரை வைகை நீதி தமிழ் பாடும் இசை பாட்டு. இதே போன்று என் தம்பி அண்ணன் என்பதும் உறவை வலிமைப்படுத்தி சொல்வதற்காகத்தான் எங்கள் அண்ணன் அப்படி கூறியிருந்தார். இதை எப்படி இவர் தவறாக என்று சொல்ல முடியும்? தம்பி வந்து விட்டார் என்று நாங்கள் தவறாக சொன்னோமா? அப்போ இப்ப என்னாச்சு? இப்பொழுது தம்பி செய்யும் தவறுகளுக்கு அண்ணன் சிறு அடி. தம்பி நான் தவறு செஞ்சா சொல்லுங்க. தவறு செய்து விட்டு வந்து திரும்பி அங்கு போவே இல்லை, தவறை மட்டுமே சொல்லி போட்டிருக்காரு. அவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா, என்ன தவறு செஞ்சுட்டாருன்னு கேக்குறாரு. அது நீங்க முன்னெடுத்து வைங்க. நான் அதை பத்தி எனக்கு பேச மறுவூரில் நடந்ததை நான் ரொம்ப தெரியல தெரிஞ்சுன்னா சொல்லிருக்க போறீங்க. நான் மறுவூரில் நடந்த அந்த வருந்தலான ஒரு நிகழ்ச்சிக்கு ரொம்ப வருத்தப்படுகிறேன். ஏனென்றால் அதிலிருந்து தம்பி சென்றது எங்களுக்கு மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது. அது எங்களுக்கு ரொம்ப அதை நான் கூற விரும்பவில்லை. நான் கண் கலங்குகிறேன். சரி, தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போறாங்க இல்ல, தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போறீங்கல்ல, இதுக்கு நீங்க பாத்தீங்களா? நாங்கள் இங்க இல்ல. அப்போ நீங்க துபாயில இருந்தீங்களா? நாங்கள் வெளியூர்களுக்கு வேற விஷயமாக சென்று இருந்தோம். எங்களுக்கு ஷூட்டிங் இருந்தது. அங்கே இருந்தீங்களா? ஒன்னும் வரவே இல்லையா? இப்பொழுது பேச வந்திருக்கிறோம். நாங்கள் இப்போ பேசினாங்க இருக்கு. நாங்கள் பேசுவோம் என்று நாங்கள் முடிச்சு போயிட்ட பிறகு பேசுவீங்களா? நீங்கள் முடித்து விட்டதை தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம். அதை பத்தி கேளுங்கள். ரசிகர்கள் என்ன செய்கிறார்கள் என்று என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள்? நாங்க பண்ணாங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. திரும்ப நீங்க பதில் அவர் கேட்கக்கூடாதுங்க. நான் கேட்பதுக்கு பதில் விவாத மேடை என்றால் ஒருவர் நம் மேல் இருக்கும் குற்றச்சாட்டை நாம் சொல்ல வேண்டும். கரெக்டாக அவங்களுக்கு நம்ம பதில் அளிக்கணும். கேளுங்க. என் கணவரை விட என் தலைவரை தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். பெண்மணி கூறுவது எப்படி இருக்கு? சொல்லுங்கள். என்ன நன்றாக? இது 2 தொடர்பாக நீங்க உங்க பார்வையில தப்புங்க. நான் சேட்டை பிடித்தவன் என்பது உங்களுக்கு தெரியும். தப்பா பேசாதீங்க. ஒரு விவாத மேடையில எப்படி அங்க பேசுவீங்க? ஒரு குறிநாதனுக்கு அது கூட தெரியவில்லை. யாருதான் அரசியல் பண்ண? நீங்க மட்டும் தான் பண்ணணும் அரசியல், வேற யாரும் பண்ணக்கூடாதா? சின்ன பையன் என்பதால் மரியாதை கொடுத்து பேசுங்கள். அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன கை எதுக்கு அவர் எதுக்கு? இரண்டுமே. இப்ப நான் அவரை அடிக்க போகிறேன், அடித்து நடக்க போகிறேன். அது நடக்க போகிறது. ஆமா, எனக்கு அடிக்க ஒரு உண்மை. தற்குறிநாதன் அடித்து விடுவேன். எப்படி ஒரு கேவலமா இதெல்லாம் ஒரு விவாதங்களை பேசுவதற்கு நான் செல்கிறேன். நான்